இப்போ உளுந்தை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆட்டி எடுத்துக்கலாம் உளுந்தை. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உளுந்தை வடை மொறு மொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, நல்லா வரும். பச்சரிசி மாவு ஒரு டிப்ஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உளுந்தை வடை நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு ஒரு கை அளவு பச்சரிசி மாவு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். உளுந்தை வடை சாஃப்டாகவும் இருக்கும். 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வடை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். நம்ம பச்சரிசி மாவு போட்டிருக்கனால இது அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது, அதனால் நல்லாவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி போட வேண்டியதான், வடைக்கு தட்டுற மாதிரி. பாருங்கள், போடும்போதே உளுந்து எவ்வளோ நல்லா பஃபியாக புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வடை பார்த்திங்கன்னா 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நம்ம கடையில் வாங்குறது கூட காலையில் வாங்கினோம்னா சாயங்காலம் அது கெட்டு போயிடும். ஒரு மாதிரி நூல் நூலாக வர ஆரம்பிச்சிரும், வடை சாப்பிடவே முடியாமல் போயிடும். இது நம்ம வீட்டிலையே செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.